குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். 10th மிட்டம் எக்ஸாம் நாளைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது இல்லையா? ஸோ அந்த தமிழ் எக்ஸாமுக்கான முக்கியமான வினா விடைகள் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புக் பேக் 1 மார்க்கை தரவு பண்ணிக்கோங்க. மினிமம் 6 or 7 1 மார்க்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க, சரியா? அதில் கண்டிப்பாக அந்த லாஸ்ட்டு 2 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா பாடல் வரிகள் கொடுத்துட்டு அந்த பாடலை இயற்றியவர் யார், அடுத்து அந்த பாடல் ரிலேட்டடாக கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு கேட்பாங்க, ஓகேவா? ஸோ புக் பேக் 1 மார்க்கை நல்லா படிச்சுக்கோங்க. உங்களுக்கு 2 இயல் தான் இல்லையா? அந்த 2 இயலில் இருக்க பாடலோட வரிகளை ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. அதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்துக்கோங்க. அதில் இருக்க முக்கியமான வேர்டுக்கான மீனிங் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 மார்க்கில் நீங்கள் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸு. 2 மார்க்கும் அதே மாதிரி மேபி 4 2 மார்க்ஸ் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனா 5 2 மார்க்ஸ் கேட்கவும் சான்ஸ் இருக்குது. இல்லைனா 2 பார்ட்டாக பிரித்து 3 2 மார்க் தனியாகவும் இன்னொரு 3 2 மார்க் தனியாகவும் அப்படியும் கேட்க சான்ஸ் இருக்குது. எப்படி கேட்டாலும் சரி, நான் கொடுத்துருக்க இந்த பார்ட்டை மட்டும் படிச்சிங்க அப்படின்னாலே 2 மார்க் எல்லாமே நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிடலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னு பார்த்தீங்கன்னா விடைக்கேற்ற வினா அமைக்க. அவங்க ஆன்சர் பார்ட்டை கொடுத்துருவாங்க, அதுக்கு ரிலேட்டடான நீ வந்து கொஸ்டினை மேக் பண்ணணும், ஓகேவா? அடுத்து கலைச்சொற்கள் 2 எல்லையும் சேர்த்து மினிமம் ஒரு 10 or 12 தான் கலைச்சொற்கள் இருக்கும். அந்த கலைச்சொற்கள்லாம் நல்லா பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக 2 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். தென் இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க, அதாவது கொடு கோடு, கோல் கோல் அந்த மாதிரியெல்லாம் வேர்ட் கொடுப்பாங்க. அதுலேயும் மொத்தமாகவே ஒரு 5 or 6 கொஷின்ஸ் தான் உங்கள் புக்லேயே இருக்குது. ஸோ அதை மட்டும் நல்லா படிச்சிட்டிங்கனாவே அதுலேருந்து ஒரு 2 மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பலகை தொடர்மொழி பொதுமொழியாக பிரித்து எழுதணும்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் இருக்கு இல்லையா? அந்த 2 மார்க்கு. அடுத்து சொல்வளத்தை உணர்த்த உதவும் நெல் வகைகள். அடுத்து 6th கொஷின் பார்த்தீங்கன்னா மண்ணுஞ்சிலம்பே மணிமேகலை வடிவமே, இதில் இருக்க காப்பியங்கள் என்னென்னு சொல்லி கொஷின் கேட்பாங்க. அடுத்து 7th கொஷின் பார்த்தீங்கன்னா மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகள்னு சொல்லிட்டு ஒரு கொஷின் இருக்கும் இல்லையா? அந்த 2 மார்க்கு. அடுத்து 8th கொஷின் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் வீசுகின்ற திசையை கொண்டு அந்த காற்றுக்கு என்னென்ன பேர் வச்சுருக்காங்க, எந்தெந்த திசையில் வீசினா என்னென்ன பேர் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சம்டைம்ஸ் வந்து பொறுத்துக்க மாதிரி கொடுத்து அந்த 1 மார்க்லேயே கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து 9th பாருங்கள், எழுது என்றால் விரைவு காரணமாக அந்த எழுதுன்னு சொல்கிறது, சிரின்னு சொல்கிறது, இதிலெல்லாம் வர அந்த இலக்கணம் கேட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்பிலக்கணம். 2 எல்லு இருக்கக்கூடிய பகுபத உறுப்பிலக்கணமும் இலக்கண குறிப்பும் பார்த்துக்கோங்க. 2ல் எது வேணாலும் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து 11th பாருங்கள், வினைமுற்றை வினையாளனையும் பெயராக மாற்றுக. அதாவது 2 சென்டென்ஸாக கொடுத்துருப்பாங்க. நேற்று வந்தார் என்னை சந்தித்தார் அப்படின்னா நேற்று வந்தவர் என்னை சந்தித்தார் அப்படிங்கிற மாதிரி அது 2ஐயும் சேர்த்து நீ ஒரே சென்டென்ஸாக மேக் பண்ணி எழுதணும். அடுத்து தமிழ் 800, அந்த நாற்று செய்னா 4க்கு என்ன லெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் இல்லையா? தமிழில் எண்களுக்கு பதிலாக தமிழ் எழுத்து என்ன? இப்போ நான் 4 அப்படின்னா சாங்கிற எழுத்து எழுதுவோம், அந்த மாதிரி எழுதுறது. சரி, அதுலேயும் புக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 சென்டென்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 6ம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 மார்க்கு. 3 மார்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 கொஷின்ஸ் தான் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா அந்த அறிந்தது அறியாதது புரிந்தது புரியாததுன்னு வரும்ல, அந்த கொஷின் படிச்சுக்கோங்க. அடுத்து அந்த புளியங்கன்ற ஆழமாக நடப்பட்டுள்ளதுன்னு சொல்லி ஒரு கொஷின் வரும். மனப்பாட பாட்டு ஒன்றே தான், அன்னை மொழியை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க, அதுதான் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அடுத்து தமிழினை வாழ்த்துவதற்கான காரணங்கள். அடுத்து உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல், அந்த கொஷின். லாஸ்ட்டாக மொழிபெயர்க்கன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? ஒரு பேராகிராஃப் கொடுத்து இங்கிலீஷில் கொடுத்து தமிழ் எழுத சொல்கிறது, இல்லைனா சென்டென்ஸ் கொடுத்து தமிழ் எழுத சொல்கிறது, அதுவும் கேட்குறதுக்கு 3 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது மட்டும் 3 மார்க்கில் நல்லா படிச்சுக்கோங்க. 5 மார்க் பார்த்தீங்கன்னா காட்சியை கண்டு கவிஞர் எழுதுக. நம்ம 2 இயல்லையும் அந்த 2 இருக்கும், அந்த 2ஐ நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லாஸ்ட்டாக எல்லா இயலும் சேர்த்து படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு இயலாக எக்ஸாம் எழுதும்போது நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இது 2 தான் இருக்கும், 2மே படிச்சிருங்க. ஏதோ ஒன்று தான் கேட்பாங்க, நீ 2ஐயும் படிச்சினா தான் எது கேட்டாலும் நீ எழுத முடியும், ஓகேவா? நெக்ஸ்ட்டு படிவம், ஒரு 2 படிவம் இருக்கும். அந்த உறுப்பினர் சேர்க்கை படிவம் ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் போடுற மாதிரி ஒரு படிவம் இருக்கும். அந்த 2 படிவத்தையும் பார்த்துருங்க. அடுத்த 3rd லெசனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நண்பனுக்கு மடல் எழுதுறது ஒன்று, நூலக வசதி வேண்டி விண்ணப்பம், இந்த 2ல் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்டுருவாங்க. அடுத்து இந்த காலக்கணிதம் வச்சு நயம் பாராட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் அந்த மோனை எதுகை திரண்ட கருத்து மைய கருத்துலாம் எழுதுவீங்க இல்லையா? அந்த கொஷின் அதுவும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க, ஓகேவா? அடுத்து 8 மார்க்கில் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நாட்டு வளமும் சொல் வளமும், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நீங்கள் இதில் வந்து
துணைப்பாடத்தில் வந்து புயலிலே ஒரு தோணி பிரம்மம் 2 தான் இருக்கும். 2ல் ஏதோ ஒன்று தான் கேட்பாங்க. சரியா? அதனால் 2மே நீங்கள் அது கதை தான் இல்லையா? ஹெட்டிங் தெரிஞ்சு ஹெட்டிங்கில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் ஓனாகவே எழுதிடலாம். குறிப்பு சட்டகம் போட்டு நீட்டாக எழுதுனீங்கன்னா போதும். அடுத்து காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகள், இதுவும் நீ ஓனாகவே எழுதலாம். எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட்டு சான்றோர் வளர்த்த தமிழ். இந்த 4 நெடுவினா படிச்சிங்க அப்படின்னா இதிலேருந்து 2 நெடுவினா கேட்டுருவாங்க. ஓகேவா? இவ்வளோ தான் தமிழ். ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான கண்டென்ட் தான். 2 இயலுமே ரொம்ப ஈஸி தான். அதனால் இதில் வந்து நீங்கள் டோட்டல் மார்க் பூஸ்டப் ஆகணும் அப்படின்னா லாங்குவேஜில் தான் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கணும். அதனால் லாங்குவேஜை வந்து லாங்குவேஜ் தானே, தமிழ் தானே, இங்கிலீஷ் தானேன்னு விட வேண்டாம். கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட்.